ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சரடெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து போட் 250 நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக் பேண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டை வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கி யூஸ் பண்ண வரைக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதை வீடியோ பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போட் 250 நியோ. ஸோ இந்த நெக் பேண்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது, இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையா, அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பற்றி தான் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர் TWS யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நெக் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. TWS யூஸ் பண்ணுறவங்க நெக் பேண்ட் யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கழுத்தில் வேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வியர்வை டைம்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு TWS யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம இதை வேர் பண்ணியிருக்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நம்ம ஆன்லைனில் தேடி பார்க்குறப்ப இதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பார் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், இந்த ஒயர் வந்து கொஞ்சம் ஒரு பார் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இதை கையில் எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டியூப் சைஸில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப சாஃப்டான ஃபீலாக இருக்கும், ரொம்பவும் ஹேண்டியாக இருக்குது. நம்ம கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக் பேண்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கான போர்ட்டுமே அங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சிக்கான போர்ட்டு கொடுக்குறாங்க. நெக் பேண்டோட ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் பட்டன் எல்லாமே ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் OnePlus நெக் பேண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்களே, OnePlus Bullet Z2, அதே மாதிரி தான் இந்த நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் உள்ள மேக்னெட்டும் ஒன்று சேர்க்கும்போது வந்து நெக் பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணியிருக்கிறதுனால சார்ஜிங்கான டைமே நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. நெக் பேண்டுக்கான லெஃப்ட் சைடில் போட்டுக்கான லோகோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அங்கே கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது. ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹேண்டியாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வரக்கூடிய இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக டிசைனில் இது மட்டும் கொஞ்சம் பெருசாகுது. ஸோ இதுவுமே கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் நீங்கள் காதில் வியர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் கையில் வச்சு பார்க்கும்போது நார்மலாக அது பெருசாக தான் தெரியும். ஓவராலாக டிசைன் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 180 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னது போலவே சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நாள் வரைக்கும் நம்மளால் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபுல்லாகவே ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு நாள் தாண்டி 2வது நாள் வரைக்கும் கண்டிப்பாக வரும். இல்லை ஒரு 2 நாள் வரைக்கும் வரணும் அப்படின்னா பெர் டே ஒரு 6 ஹவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 2 நாள் கிடைக்கும். சார்ஜிங்கான டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 50 நிமிஷத்தில் ஃபுல்லாகிடுது. இந்த நெக் பேண்டோட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் நமக்கு 10 மணி நேரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் 10 மணி நேரம்லாம் கிடைக்காது. அரை மணி நேரம் தாண்டி சார்ஜ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரம் கிட்ட வரும். இல்லை நீங்கள் வந்து சாங் கேட்குறீங்க, அதுக்கப்புறமா கால் பேசுகிறீங்க, இப்படி மாற்றி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது சாலிடாக ஒரு 12 ஹவருக்கு மேலேயே வருது. நீங்கள் வந்து சாங் கேட்குறது யூஸ் பண்ணல, கால் பேசுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 15 ஹவர் தாண்டியே வரும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாலாம் இருக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான சவுண்டு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சவுண்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு சவுண்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பேஸ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுட் இல்லாமல் தேவையான சவுண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சவுண்டு கரெக்டான அளவில் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 70க்கு கீழே வர முடியாது. 70 கீழே வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப காது வலிக்கிறது, தலைவலி வர்றது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. ஒரு டைம் வந்து ஒரு மொபைலில் நம்ம வந்து இதை பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த மொபைல்லையும் வேறு எந்த டிவைஸ்லையும் இதை அடுத்ததாக பேர் பண்ணாத வரைக்கும் ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இந்த நெக் பேண்டில் நீங்கள் 2 மேக்னெட்டையும் ஜாயின் பண்ணி இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கூட திருப்பி 2 ஸ்பீக்கரையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது நெக் பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஒரு 3-4 செகண்டுக்குள்ளேயே மொபைலில் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. ஸோ கால் பேசுகிறப்போட நெக் பேண்ட் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு காதில் வைக்கிறப்போ கனெக்ட் ஆகிடும். மொபைலில் மட்டும் கிடையாது, இதே நீங்கள் ஒரு சிஸ்டமில் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுலேயுமே வந்து இதே மாதிரி தான் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. ஸோ கனெக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் ரெண்டையுமே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ப்ராடக்ட்டோட பாக்ஸில் நெக் பேண்ட் இருக்காது, ஏன்னா நான் முன்னாடியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சில புக்லெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட சார்ஜிங்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் வர மாதிரி எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏர் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நெக் பேண்டோட செட்டு மொத்தம் 3 செட் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ நெக் பேண்டில் மேக்ஸிமமாக வந்து மீடியம் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மீடியம் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த பெரிய சைஸ் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபன்னியான ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன், நல்லாவே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்சல் வர வழியில் ஏதாவது ஆகுது அப்படின்னா கூட ப்ராடக்ட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது அப்படி நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் இந்த நெக் பேண்டை பற்றின ஸ்பெக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நெக் பேண்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இதோட ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும்தான். ஸோ இந்த நெக் பேண்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கி ஒரு மாதம் ஆச்சு. இப்போ இந்த நெக் பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் கிட்ட இருக்குது. ஸோ 1300 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1300 ரூபாய்க்குமே ஒர்த்து தான். நிறைய டைம் 1000 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்குலாம் சேல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ 1300 ரூபாயில் இருந்தாலும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே 1100 ரூபாய்க்கு இல்லை 1000 ரூபாய்க்கு கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் வாங்குறத விட கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாகி வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் கிடைக்கிது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜிங்க இந்த நெக் பேண்ட் இருக்கும். ஸோ இதோட இப்போ இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த நெக் பேண்ட் பற்றின வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட வேறு எதுவும் நெக் பேண்ட் பற்றின ரிவ்யூ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நம்ம கூடி சீக்கிரம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.